அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ஹிந்தி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்குறோம். இன்றைக்கி என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, தமிழக அரசாங்கத்தோட ரெவன்யூ டெபிசிட் பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு. ஓகேங்களா? ரெவன்யூ டெபிசிட்னா நமக்கு தெரியும், அரசாங்கத்தினுடைய கடன்கள். ஓகேங்களா? கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 2010 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 கோடியாக இருந்தது. இப்போ பார்த்தோம்னா 49,000 கோடியாக இருக்கு. ஓகேங்களா? நம்மளோட ரெவன்யூ டெபிசிட், தமிழக அரசாங்கத்துடைய ரெவன்யூ டெபிசிட் பார்த்தோம்னா 49,000 கோடியாக இருக்கு. இப்போ கரண்ட் ஃபிஸ்கல் இயர் படி பார்க்குறப்ப அதுக்கு அரசாங்க தரப்புல இருந்து என்ன மாதிரியான காரணங்கள் சொல்லப்படுது அப்படிங்கிறத பிரீஃபாக கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன மாதிரியான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் நமக்கு முக்கியம். ஃபர்ஸ்ட், ஃபினான்ஸ் கமிஷனோட இந்த டாக்ஸ் டெவல்யூஷன் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கு. ஓகேங்களா? 41% கொடுக்குறாங்க. இருந்தாலுமே அது பத்த மாட்டேங்குது அப்படிங்கிறதான் ஒரு காரணமாக சொல்லியிருக்காங்க. டெவல்யூஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட் மாநில அரசாங்கங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய அந்த வரி அப்படிங்கிறது கம்மியாக இருக்கு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, லாஸ் ஆஃப் 20,000 crore இன் வியூ ஆஃப் த டெர்மினேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம 2017 ஜூலை 1ஆம் தேதி இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. அதுல இருந்து ஒரு 5 வருடங்களுக்கு பார்த்தோம்னா நமக்கு ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கங்களுக்கு வழங்கிட்டு இருந்தாங்க. சரிங்களா? இந்த ஒரு தொகை அப்படிங்கிறது பார்த்தோம்னா 5 வருஷம் தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த புது டாக்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு மாறுறோம், அப்போ ஒரு ரெவன்யூ லாஸ் அப்படிங்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஏற்படும், இந்த விஷயத்தை காம்பன்சேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ணியிருந்தாங்க. அது ஜூன் 30, 2022 ஸ்டாப் ஆச்சு. சரிங்களா? இதுவுமே ஒரு காரணமாக மத்திய அரசாங்கம் இந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணது மாநில அரசாங்கங்களுக்கு, குறிப்பா தமிழகத்துக்கு பார்த்தோம்னா நிதி பற்றாக்குறை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது முக்கிய காரணமா பார்த்தோம்னா, சமீப ஆண்டுகளாக தமிழக அரசாங்கம் ஒரு நிறைய இயற்கை பேரிடர்களை எதிர்கொண்டுட்டே இருக்காங்க. வருஷம் போன வருஷமும் சைக்ளோன் பெங்கால் மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு. அதற்கு முந்தின வருஷம் பார்த்தோம்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில், சென்னையிலலாம் பார்த்தோம் பெருவெள்ளம் ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி டிசாஸ்டர் அப்படிங்கிறது தமிழகத்தோட ரெவன்யூ டெபிசிட் கான்ட்ரிபியூஷன்ல ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நல்லா பார்த்துக்கணும், இந்த இடத்துல பார்த்தோம்னா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸுக்குன்னு ஒரு அமௌண்ட் செலவாகுது. ஆனால் அதை முக்கியமான காரணங்கள்ல சொல்ல கிடையாது. முக்கியமான காரணங்கள் வேற சில விஷயங்களை தான் சொல்லியிருக்காங்க. அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இன்னும் 2 திட்டங்கள் பற்றி சொல்லியிருந்தாங்க. அதில் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ திட்டம், ஃபிளாக்ஷிப் ஸ்கீம் ஃபார் கேர்ள் சைல்டு ஹாஸ் ஹெல்ப் டிஃபீட் பயாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு ஜனவரி 22, 2015 கரெக்டாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ அப்படிங்கிற திட்டம் இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். ஓகேங்களா? பானிபட், ஹரியானாவில் இருக்கக்கூடிய பானிபட் அப்படிங்கிற பகுதியில் தான் வச்சு கொண்டு வந்திருப்பாங்க. இந்த திட்டத்தோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செக்ஸ் செலக்டிவ் எலிமினேஷன் அப்படிங்கிறத ப்ரிவென்ட் பண்ணணும். ஓகேங்களா? கருவிலேயே என்ன கரு, அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு கருவை கலைச்சிடறாங்க இல்லையா, அந்த ஒரு நடைமுறையை மாற்றணும் அப்படிங்கிறத நினைச்சாங்க. அப்புறம் அதுதான் என்ன சொல்றாங்க, ப்ரீ கன்செப்ஷன் அண்ட் ப்ரீநாட்டல் டயக்னோஸ்டிக்ஸ் ஆக்ட், அந்த ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், சரியான முறையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. அடுத்தது நேஷனல் வைட் அவேர்னஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு எங்கெல்லாம் இந்த திட்டம் இனிஷியலாக இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு எங்கெல்லாம் சைல்டு செக்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கோ அங்கெல்லாம் நடைமுறைப்படுத்தியிருந்தாங்க. சரியா? அதுதான் இந்த பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ அப்படிங்கிற திட்டத்தை கீழே பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கீழே 10 வருஷம் ஆயிடுச்சு. என்ன அச்சீவ்மெண்ட்லாம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு செக்ஸ் ரேஷியோ அட் பர்த், சைல்டு செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 918 இருந்தது, இப்போ 930 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அட் செகண்டரி லெவல், செகண்டரி எஜுகேஷன்ல எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 75 78 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ், அதாவது மருத்துவமனைகளில் குழந்தைகளை பெற்றுக்கிறது அப்படிங்கிறது 97% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த மருத்துவமனைகளில் இந்த ஆன்டிநேட்டல் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த பிரசவ மருத்துவம் அப்படிங்கிறதும் நமக்கு மருத்துவமனைகளில் மருத்துவம் பார்க்கறது அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கு. கிட்டத்தட்ட 80% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ திட்டம் அது 10 வருஷம் ஆயிருக்கு. அதுக்கு கீழே இதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொன்ன விஷயங்கள் இதெல்லாம். கடைசியா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நேஷனல் ஹெல்த் மிஷன் 2013 கொண்டு வரப்பட்டிருக்கும். ஓகேங்களா? தேசிய சுகாதார இயக்கம் அப்படிங்கறத சொல்லுவாங்க. இந்த சுகாதார இயக்கம் அப்படிங்கிறது இன்னும் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டிருக்கு. 5 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதோட அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படிங்கறத இங்க கொடுத்துருக்காங்க சிலவற்று. ஓகேங்களா? இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸ் ஆகும். சரிங்களா?
உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மேட்டர்னல் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா யுனைடெட் நேஷன்ஸோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை நோக்கி நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 83% நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறத நம்ம 39ல இருந்தது இப்போ 28 கம்மி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஆர்டிகளையும் பார்த்தோம்னா இங்கேயுமே நமக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இங்கேயும் பார்த்தோம்னா நமக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதா மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அதையுமே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இன்னைக்கு ஆர்டிகல்ஸ் முக்கியமான ஆர்டிகல்ஸ் பார்த்துருக்கோம். நன்றி.